கோலம் பார்க்கறதுக்கு எட்டாம் நம்பர் வண்டியில போகும். 17 வருமா? உண்மையா வரான். எங்க எப்படி தோச்சிங்க? வெளியூரா? கோடம்பாக்கம் பஸ் இன்னும் வரலாமா? நான் கூட கோடம்பாக்கம் தான் போறேன். இங்கேயே இருங்க, இப்போ வந்துடும். ஹலோ சேகர், வாடா வாடா. ஹலோ பாபு, வாடா. ஆமா, என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ நடந்து வர, உன் கார் என்ன ஆச்சு? அவசரம்னு ஒருத்தர் கேட்டாரு, கொடுத்துட்டேன். அதனாலதான். உனக்கு என்னப்பா, நீ பெரிய சினிமா ஸ்டுடியோட அசோசியேட் டைரக்டரா இருக்க. முத்துதான். முத்து இல்ல, இவர் சேகர், இவர் இல்ல முத்து. இருக்க மாட்டிக்கிட்டாலே அந்த சொல்லலாம். இப்ப சேகர், நீ அவுடோர் ஷூட்டிங் போயிருந்தா கேள்விப்பட்டன, எப்ப திரும்பி வந்த? அவுடோர் ஷூட்டிங் படம் இருக்காங்களா? ஆமா, அங்க எங்க டைரக்டர் முத்து இருந்தாரா? முத்து புதுமாமா இருப்பாரு. எங்க டைரக்டர் ஏஎஸ் டைரக்டர். அதுக்கு இல்ல போயா ரொம்ப பேசுறதே தெரியாது. எப்பா சேகர், சினிமாவில் நடிக்கிறதுக்கு புதுமுகம் தேவையான டைரக்டர் சொன்னதாக சொன்னீங்க, என்ன ஆச்சு? ஆமா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லு. சார், நாங்க கூட சினிமாவில் நடிக்கணும்னு தான் சென்னைக்கு வந்திருக்கோம். ஆமா சார், நீங்க மனசு வச்சா மூக்கு முடியெல்லாம் சரியா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போம். எதுக்கு டைரக்டர் சொல்லி பாப்போம். டாக்ஸி, வாங்க வாங்க வாங்க. அயோக்கிய பசங்க, பொண்ணுங்க பொட்டையை தூக்கிட்டு சினிமாவில சேரணும்னு வந்துட்டா போச்சு. இவங்களுக்கு ஏமாத்தி கூட்டு போறதே வேலையா போச்சு. மானம் கட்ட பசங்க. நீயா இப்ப போவாங்களே, பொண்ணுங்க ஏமாத்தி கூட்டு போயிட்டாங்களா? ஆமாங்க, சதா இவங்களுக்கு இதே தொழிலா போச்சுங்க. ஆமா, ஏன் போலீஸ் சொல்லக்கூடாது, புடிச்சுக்கூடாது. அஞ்சு நான் இந்த இடத்துல கடை வச்சிருக்கணுமே. ரவுடிங்களா? முத்து தெரியுமா? முத்துவா? ஆமா, அப்படி ஒரு டைரக்டர் இருக்கிறதாவே தெரியலையே. யோசனை பண்ணி சொல்லுங்க. யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. 10 வருஷமா இந்த சினிமா பீடுல துணை நடிகர் சப்ளையா இருக்கேன். எனக்கு தெரியாம எந்த டைரக்டரும் இருக்கவே முடியாது ஐயா. ஒருவேளை தமிழ் இல்லாம இருக்கலாம். பக்கத்து ஸ்டுடியோல தெலுங்கு படம் ஷூட்டிங் நடக்குது, அங்க போய் கேட்டுப்பாரு. எந்த ஸ்டுடியோங்க? பிரசாத் ஸ்டுடியோ. டைரக்டர் முத்து தேவா? எவரு? டைரக்டர் முத்தா? ஆமா, நான் திருவனங்க. ரொம்ப டயர்டா போயிட்டங்க, வண்டி என்னால எடுக்க முடியாதுங்க, வேற வண்டி பாருங்க. அது கூப்பிடுங்க. ராவன் கெட்டு கிடக்கு, ஆசையெல்லாம் தனியா போலீஸ், ரவுடி, வக்கீல், டாக்டர், சினிமாக்காரர் எல்லாம் தெரியுங்க. யாருக்கும் நான் பயப்பட வேண்டியது இல்லைங்க. அப்ப சினிமா டைரக்டர் வருவாங்க, எல்லாரும் சில சமயத்துல வருவாங்க. அப்போ டைரக்டர் புத்தகம் தெரியுமா? இதெல்லாம் யாரும் பேரை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.